நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மாண்டா டோக்கன் அப்டேட்ஸ் வந்து சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க. சோ அதோட அப்டேட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ கான்செப்ட் பேசலாம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக் டெக் தமிழ் இன்னொரு நாம கிளிக் பேர் போட டேக் வாங்க வீடியோ போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. மாண்டா டோக்கன். சோ மாண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாண்டா. சோ மாண்டா MANTன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நார்மல் இங்கிலீஷ்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கூப்பிடுவாங்க. பட் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா மண்டை அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாண்டா டோக்கன் வந்து கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. பட் அதோட டோக்கனாமிக்ஸ் இல்லை அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆகிட்டு இருக்கு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட ட்விட்டர் ஹேண்டல் பார்க்கும்போது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாண்டால பார்த்தீங்கன்னா இப்படி சில ஹேக் வந்து நடந்தது. ஸோ ஆஃப்டர் லான்ச்சே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நல்லா வந்து பிளாக் செயின் வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த அப்டேட்ஸ்ல வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி மாண்டாவோட ஆப்ஸோட டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஆப்ஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் ஆகட்டும், அப்புறமா ரைனோ ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஆப் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டா வந்து உங்களுக்கு தெரியும் இட்ஸ் லேயர் 2 ப்ரோட்டோகால் இல்லை லேயர் 2 பிளாக் செயின் சொல்லலாம். பில்ட் ஆன் எத்தீரியம் இல்லைங்களா? ஸோ லேயர் 2 பிளாக் செயின் எப்படி வந்து ARB இருக்கும் ஆர்பிட்ரியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாண்டா வந்து எத்தீரியம்ல வந்து பில்ட் ஆகிற ஒரு லேயர் 2 பிளாக் செயின் சொல்லலாம். ஸோ பாலிகான் சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா? ஸோ மெயின் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் லேயர் 2 ப்ராஜெக்ட் சொல்லலாம் பாலிகான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாண்டா வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணுமா, அது வந்து பொருந்தா பார்க்கணும். அது வந்து டைம் தான் சொல்லும் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி அந்த லேயர் 2ல டோட்டல் வேல்யூ லாக்டு பார்த்தீங்கன்னா டாப் 10 பிளாக் செயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மாண்டா வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட $453 million worth ஆஃப் டோட்டல் வேல்யூ வந்து லாக் ஆகியிருக்கு அந்த பிளாக் செயின்ல. ஸோ லெண்டிங் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு மாண்டாக்கு. ஸோ குவிக் ஸ்வாப் டெக்ஸ் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெண்டிங் ப்ரோட்டோகால் நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ப்ரோட்டோகாலம் பார்த்தீங்கன்னா லெண்டிங் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாண்டா வந்து அங்கே வந்து ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்ல வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 250 அதாவது மாண்டா மட்டும் கிடையாது, உங்களோட ஆசெட்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டேக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ லாக்ட் வந்து $453 million worth ஆஃப் வேல்யூ வந்து லாக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து டோக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது மாண்டா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $745 million worth ஆஃப் வால்யூம், அதாவது மார்க்கெட் கேப் வந்து இப்போ இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதோட டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ல $469 million worth ஆஃப் வால்யூம் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா மாண்டா வந்து அக்கார்டிங் டு மார்க்கெட் கேப் 82nd ரேங்கிங்ல இருக்கு காயின் மார்க்கெட் கேப்ல. ஸோ $1 billion மோஸ்டா வந்து போக வாய்ப்புகள் இருக்கு இந்த மார்க்கெட் கேப் வைஸ். ஸோ அப்படின்னு திரும்பி $1 billion மேல வந்து போயிட்டாவே கண்டிப்பா அது வந்து புல்ஸ் வந்து விட மாட்டாங்க. கண்டிப்பா என்ன மேல வந்து தூக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை சார்ட் வந்து பார்க்கும்போது சார்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் புலிஷா தான் தெரிய வருது மாண்டா. ஸோ ஆஃப்டர் பிரேக்கிங் ஆஃப் இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரீவியஸ் ஹைன்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து $3 வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியே வந்து மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் வீக் அதாவது $3.3 வந்து டச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அதுக்குன்னா மேலே கூட போக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேட்டர்ன்ஸ் வந்து தெரிய வருது மாண்டால. ஒன்று பார்த்தீங்கன்னா அசனிங் ட்ரையாங்கல் சின்னதாக ஒன்று தெரிய வருது. கூட பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான ரெக்டாங்கல் தெரிய வருது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் புலிஷ் பேட்டர்ன். RSIல கூட பார்த்தீங்கன்னா ஒன்று சேஞ்ச் கிடையாது. ஸோ RSI மேட்ச் ஆகி மேலே தான் போகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மாண்டா ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்தா கூட திரும்பி பார்த்தீங்கன்னா 2.5 2.7 ஸோ இந்த மாதிரி வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து மேலே வந்து போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட INR பிரைஸ் எப்படி வரும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது INR சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போல இருந்து மேலே வந்து போச்சுன்னா மாண்டா ஒரு $250 அப்படின்னு வந்து இன்னும் $5 கிட்ட அப்படின்னு போச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்கு $5 போக. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வந்து $5 போச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $450 $400 கிட்ட வந்து போகலாம். ஓகேங்களா? பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் $40,150 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 38,640 என்ன போகிருக்கு ஃபியூச்சர்ஸ்ல. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவுன்ஸ் ஆகியிருக்கு பிட்காயின். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பிட்காயின் வந்து
முக்கியமான ஒரு ஜோன் தாண்டதே பார்த்தீங்கன்னா அந்த 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம், அந்த கிரே லைன். ஸோ அது வந்து தான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாவே கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து பிரேக் பண்ணிச்சுனாவே அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடும். திருப்பி பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிவர்சல் வந்து அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அரௌண்ட் 41,300க்கு மேல வந்து போகலாம். ஓகேங்களா? 1 ஹவர்ல ஆல்ரெடி நான் நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா கடவுளே எப்படியாவது இந்த 20 EMA 1 ஹவர்ல பிரேக் ஆயிடணும்னு போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 40,000 தான் மேலே இருக்கு. இல்லைங்களா? கூட பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல ஒரு சின்ன இன்வர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் கிராஸ் ஓவர் ஆஃப் த 20 and 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ அப்படின்னு கோல்டன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து வர ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல திரும்பி பேசும்போது RSI வந்து அவ்வளோ பெருசாக வந்து சேஞ்ச் தெரியல. பட் மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் நடந்திருக்கு. ஸோ எப்படி டெத் கிராஸ் நடக்கும்போது டம்ப் ஆச்சோ பிட்காயின், கண்டிப்பாக கோல்டன் கிராஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கொடுக்கலாம். அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுட்டு. பட் ஸ்டொகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ரீஜன்ல வந்து இப்போ இருக்கு. ஸோ மோஸ்டா அது வந்து எப்படி வந்து பிளே அவுட் ஆகுது, ஏன்னா வெறும் ஓவர் பாட்டில் இருந்தாக்க ஓவர் சோல்டு வந்துடும் வந்து அர்த்தம் கிடையாது. ஸோ சில டைம் எல்லாம் பார்த்துருக்கீங்க மேலே வந்து இருந்து ஓவர் பாட்டில் இருந்து இன்னும் ஓவர் பாட்டா வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா ஸ்டொகாஸ்டிக் RSI. ஸோ மோஸ்டா பிட்காயின் மேலே வந்து பம்ப் ஆச்சுன்னா ஸ்டொகாஸ்டிக் RSI கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே தான் வந்து போகும் இல்லைங்களா? பட் பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. இப்போதைக்கு பிட்காயினோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த லோவர், அதாவது மைனர் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, மேஜர் எல்லாம் கிடையாது. ஸோ மைனர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 39,800 $600 to $800 கிட்ட இருக்கு. மேஜர் சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ 38,300 to 38,000. ஸோ இதுக்காக நான் பார்க்கும்போது அது டெய்லியில தான் பார்க்கணும். டெய்லியில பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நேற்று எக்ஸாக்டா நீங்க பார்க்கலாம், அந்த ரெக்டாங்கல் வரைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ நேற்று கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஜோன்ல பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு, விச் ஹாஸ் கிரியேட்டட் அண்ட் இன்வெர்டட், அதாவது நார்மல் ஹேமர். ஸோ புலிஷ் ஹேமர் வந்து அச்சிருக்கு கிரீன் கேண்டலா. நீங்க பார்க்கலாம் சர்க்கிள் போட்டிருப்பேன், விச் இஸ் ஹைலி புலிஷ். ஒரு என்ன சொல்றது, ஒரு புலிஷ் ரிவர்சல் ஆன ஒரு ஆகிற ஒரு கேண்டல் சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 100 EMA அந்த பிங்க் லைன்க்குனா மேல வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ 100 EMA பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா வந்து அந்த கேண்டல் வந்து எடுத்திருக்கு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா இப்போ மேல வந்து போக ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா பிட்காயின் வந்து 50 EMA அந்த மேல இருக்கிற $42,000 வந்து டெஸ்ட் பண்ண போகலாம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்தா எவ்வளவு வரலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, கீழே வந்தா கூட அந்த விக் இருக்கு பார்த்தீங்கன்னா புலிஷ் ஹேமர் வருது. ஸோ அதுக்கு நான் கீழே வந்து விக் மட்டும் வச்சுட்டு தூக்கிடுவாங்க, பாடி வந்து க்ளோஸ் ஆகாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே ஒரு ஜோன் தான், $38,000 to $38,300 ஜோன், விச் இஸ் அ DCA ஜோன். ஓகேங்களா? ஸோ யார் வந்து ப்ரீவியஸா லாங் போட்டிருந்தீங்களோ பிட்காயின் டம்ப் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ஜோன்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து DCA பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா RSI, MACD, ஸ்டாக்கஸ்டிக் RSI எல்லாம் சேமா தான் இருக்கு, அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பா $2,166 கிட்ட பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. அது கூடமே பார்த்தீங்கன்னா 100 EMA அந்த பிங்க் லைன்ல பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பா கேண்டல் பார்த்தீங்கன்னா டெய்லி அதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ எப்படி வந்து பிட்காயின் வந்து புலிஷ் ஹேமரா க்ளோஸ் ஆகிருக்கு, எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ரெட்டா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்க மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாவே எத்தீரியம் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அரௌண்ட் $2,800 to $2,900. ஏன்னு கேட்டீங்கன்னா அது டெய்லியோட சார்ட். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் இப்போ குரூஷியலான ஒரு ஜோன்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு ஜோன் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நீங்க பார்க்கலாம் சர்க்கிள் போட்டிருப்பேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா டமார் வந்து விலக ஆரம்பிச்சு பிட்காயின் வந்து ஸ்டேபிளோ இல்லை மேலே போக ஆரம்பிச்சாக்கா கண்டிப்பா எத்தீரியம் வந்து ஷூட் அப் ஆயிடும். கூட பார்த்தீங்கன்னா ஆல் காயின் சொல்லணுமா கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அது ஆகுதா இல்லையா அப்படி வந்து பார்க்கலாம். அப்படின்னு டாமினன்ஸ் வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சாக்கா கண்டிப்பா நல்லா இருக்காது பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் மேலே போனாலும் கீழே போனாலும் சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து காட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சின்ன மூவ்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் ஃபேமிலியோட கூகுள் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த சார்ட் ஃபேமிலியில கூட பார்த்தீங்கன்னா இமீடியட்டான ஆல் காயின்ஸோட அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த ஃபேமிலியை கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டு அதாவது அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே நம்ம ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட் அவ்வளோ சேஞ்சஸ் தெரியல. ஸோ நேற்று வந்தா இருக்கு. ஸோ நியூட்ரலிஸ்ட் ஃபண்டிங் ரேட், ஸோ புல்லிஷ் ஷோவில் பேரிஷ் ஷோவில். பட் லிக்விடேஷன் ஹீட் மேப்ல பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து தெரிய வருது. ஸோ நீங்க பார்க்கலாம் 3 டேலேயே இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 38,200 to 38,500 ஜோன். அந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா சில பிரைட் லைன்ஸ் இருக்கு, எல்லோ லைன்ஸ். ஸோ மோஸ்டா அதை கிராப் பண்ண போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போகலாம், இல்லை மேலே போயிட்டு கீழே வரலாம். ஸோ மேலே எங்க வரைக்கும் போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது அரௌண்ட் 41,300 கிட்ட பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்கு 3 டேல. அதுக்கு நான் மேலே கூட பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக வீக்லியில் பார்க்கணும்.
வீக்லியில் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஓகேங்களா. பட் மேலே ஹை அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி ஆர் கெட்டிங் பைல்ட் அப். ஸோ 42,000 கிட்ட ஆகட்டும், 43,000 கிட்ட ஆகட்டும், 44,000 கிட்ட ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஹையான லிக்விடிட்டி இருக்கு. ஸோ எந்த லிக்விடிட்டியை ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணும், உங்களோட ஒப்பீனியன்ஸ் அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ சைனிங் ஆஃப். நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.